அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மொத்தம் 29 இருக்குது. அது 2 ஸ்டாண்டர்ட்ஸ் கேன்சல், அது இப்போ அப்ளிகபிள் ஆகாது, கேன்சல் பண்ணிட்டாங்க. நெட் இருக்கிறது 27. இந்த 27 ஸ்டாண்டர்ட் வந்து 4 விதமான கம்பெனிக்கு இருக்குது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. லெவல் 1 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கோட் பண்ண யாரெல்லாம் ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ்லாம் கோட் பண்ணிருக்காங்களோ அது அவங்களுக்கு 750 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் இருந்தால் நான் கார்பரேட் கூட அது வந்து ஆல் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு எல்லா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் 27 அப்ளை ஆகும். எம்எஸ்எம்இக்கு மட்டும் ஒரு சில விலக்குகள் இருக்குது. அது இப்போ இதை பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ வந்துடும் நமக்கு. சரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கோட் பண்ணல, பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருக்குது. அப்போனா 750 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் இருந்தால் 50 கோடிக்கு மேலே பாரோயிங்ஸ், ஏதோ ஒரு பாரோயிங்ஸ் பேங்க்கில் வாங்கியிருக்கலாம், நான் பேங்கிங் கம்பெனியில் வாங்கியிருக்கலாம், ஒரு தனி நபர்கிட்ட கூட கடன் வாங்கியிருக்கலாம். பாரோயிங்ஸ்னால் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்லாம் பிரிக்கிறது இல்லை, கையை நீட்டி கடன் வாங்கிட்டாலே பாரோயிங்ஸ். 50 கோடிக்கு மேலே இருந்தால் தேர் ஆல் லெவல் 1. நமக்கு வந்து லெவல் 1 இப்போ இல்லை, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இருக்கிறதே சின்னது வந்து லெவல் 4. லெவல் 4 மைக்ரோ ஸ்மால், இந்த 2 வரும். மீடியம் வராது, மீடியம் வந்து அதுக்கு மேலே போகலாம் ஃபுல்லாக. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னா என்னென்னு ஒரு ரஃபாக தெரிஞ்சிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு 4 எக்ஸாம்பிள் 5 எக்ஸாம்பிள் ஒரு மேனுவல் எழுதுறதுனால அதை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி. இது என்ன அக்கௌண்டிங் பாலிசி அப்படின்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல். இந்த 3 தான் வந்து ஃபண்டமெண்டல். நீ ஏதாவது ஒரு அக்கௌண்ட் செய்கிறேன்னா இந்த 3த்தை பேஸ் பண்ணி தான் நீ எல்லாமே சொல்கிற. இந்த 3த்தில் வந்து சிக்கல்னா அதை நீ முதல்லையே சொல்லிடணும் ஃபண்டமெண்டல் கான்செப்டில். அது என்ன கோயிங் கன்செப்ட்னா, இந்த கம்பெனி நீ என்றைக்கு செய்ய போகிறியோ அன்னிலேருந்து அடுத்த வருஷம் வரணும் ஓடாது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுடுத்துனா கோயிங் கன்செப்ட் அவுட். அப்போ முதல்லையே சொல்லிடணும். எப்போ அந்த மாதிரி வரும், ஓடாதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நீ வந்து மார்ச் மாதம் ஒரு இயர் எண்டாகுது, ஏப்ரல் மேல பார்ட்னர்ஷிப்னு வச்சுப்போம். 2 பார்ட்னருக்கும் தகராறு. நான் செக்கில் சைன் பண்ண மாட்டேன், நீ செக்கில் சைன் பண்ணிட்டேன். இப்போ சென்னை ஆபரம் எடுத்துக்கோ, 2 கோஷ்டிக்கும் தகராறு. இவன் அவன் 2 நீ வந்து இது பண்ணிட்டேன், கணக்கில் தகராறு பண்ணிட்டேன். இவன் வந்து நான் கணக்கு கரெக்டாக வச்சிடறான். இதில் என்ன ஆகுது, இவங்க 2 பேர் தகராறுல மொத்த கம்பெனி நின்று போயிடுது. நான் இந்த 2 பேர் கைட் பண்ணோம். ஒரு டாக்டர் சொல்கிறான் நீ ஃப்ராட் பண்ணிட்டேன், நான் செக் பண்ணணும், இன்னொரு ஆடிட்டர் கூட்டணும் செக் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது, ஸ்டேட்மெண்ட்னா அப்போ கோயிங் கன்சர்ன் இருக்கா. அடுத்த ஸ்டெப்பு, ஒரு டேரக்டர் என்ன பண்ணால் இன்னொரு டேரக்டர் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், இவன் ஃப்ராட் பண்ணிட்டாங்க. இவன் வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், ஃப்ராடுன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது, கம்பெனி நடக்கலை. அப்போ என்ன ஆகும், கோயிங் கன்செப்ட். நீ வந்து செப்டம்பர் மாதம் சைன் போடப்போல, ஆடிட்டர் பேலன்ஸ் ஷீட்டில் நீ போகும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, கிட்டு நம்ம எல்லாத்தையும் அடிக்கிறோம், கையில் போட்டு அனுப்பிச்சுடுறோம். நாளைக்கு கோர்ட்ஸில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்து ஆர்ஓசியில் கம்ப்ளைண்ட் போச்சுன்னா முதல்ல அந்த வருஷம் ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் எடு. அக்கௌண்டிங் பாலிசியில் என்ன சொல்லியிருக்கான்னு பாரு. நம்ம என்ன சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து கோயிங் கன்சர்ன். அதாவது என்ன அப்படின்னா, நான் பேலன்ஸ் ஷீட்டில் கையெழுத்து போடுற அன்னைக்கு இந்த கம்பெனி எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அந்த இதுக்கு முன்னாடி செஞ்ச வியாபாரத்தை அடுத்த வருஷமும் செய்வாங்க, ஒரு சிக்கலும் இல்லைன்னு நீ சைன் பண்ணுற. ஆனால் ஏற்கனவே நீ சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி போலீஸ் கேஸு, அடித்தடி கலாட்டா இதெல்லாம் இருந்ததுன்னா, யாரும் சிக்கலை கைது போடலைன்னா நீ என்ன சொல்லுவேன், கோயிங் கான்செப்டே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன ஃபண்டமெண்டல்னா, டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசியில் சின்ஸ் த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் இஸ் ஆப்சென்ட், நோ ஆடிட் ரிப்போர்ட் இஸ் கிவன். ஒரே வேலை ஆடிட் பண்ண முடிச்சிடலாம். இது ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். அடுத்தது கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னா, போன வருஷம் நீ எதெல்லாம் நீ அடாப்ட் பண்ணியோ அதுவும் இந்த வருஷம் அடாப்ட் பண்ணணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. அப்படி இல்லை அப்படின்னா நீ சொல்லிடணும், இது 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 மாதிரி சிக்கல் இருக்குது, இந்த சிக்கலை வச்சு தான் நான் போட்டேன், அது எப்படி போகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இது ஏன் இந்த ரிப்போர்ட்டை போடுறோம், முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஏன் இந்த ரிப்போர்ட்டை போடுறோம்னா, ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் நீ குட்டியான எனக்கு அந்த கிளைண்ட் என்ன பண்ணுறான், நீ எல்லாம் பேங்க்குக்கு போகிறான் லோனுக்கு. ரெண்டாவது என்ன பண்ணுறான், லோன் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, நான் பேங்கிங் ஃபினான்ஷியலாக போகலாம், அதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, ப்ரைவேட் செக்டரில் எவனா ஒருத்தர் நிதி கம்பெனி ஏதாவது கொடுக்குறாங்கன்னா போகிறான். எல்லாரும் அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து உனக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க, எவனா தான் கொடுக்குறான், அந்த ரிஸ்க் எடுக்கலாம். அப்போ கொடுத்ததுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான், நான் உன்னை நம்பி கொடுத்தேன், கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லையே, இஎம்ஐயே பே பண்ணல, ஆள் போட்டால் இந்த பேப்பருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நேராக விட்டு வருவான், நீ கைது போட்டதான் தான் நான் அவனை நம்பி கொடுத்தேன் நான். அதாவது நம்ம கேரண்டி தரல, அட்லீஸ்ட் நீ சொல்லியிருக்கிற டேர்ன் ஓவர் அச்சீவ் ஆயிருக்கா, சொல்லியிருக்கிற பேங்க் இருக்கா. நம்ம சொல்கிறோம் இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்னு. ஆனால் ஃபைனலாக வந்து சார் நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்னு போட்டிருக்கீங்க, அவனை கேட்டால் ஆக்சிஸ் பேங்க் எனக்கு கிடையாதுதான். அப்போ யார் சொல்லுது போய், யார் சொல்லுமே, டாக்குமெண்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பீர் ரிவ்யூ வருஷம் வரப்போகுது. அதனால தான் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொண்டு வராமல். ஆனால் கன்சிஸ்டன்சி அப்படின்னா, போன வருஷம் டெப்ரிசியேஷன் மிஷினரிக்கு நீ வந்து 10% ரைட்டாக பண்ணியானா இந்த வருஷமும் 10%. போன வருஷம் இன்வென்டரிஸ், அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கு எந்த காஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கோமோ அந்த காஸ்ட், இல்லை மார்க்கெட்டில் விலை குறைஞ்சி போச்சு, 10 ரூபாய் இருந்த கிலோ 8 ரூபாய் ஆயிடுது, காஸ்ட் ஆர் மார்க்கெட் வேல்யூ இட்ஸ் எவர் இஸ் லெஸ். ஆனால் நீ என்ன பண்ணுற,
இந்த 2 ரூபா 8 ரூபா குறைச்சா தான் உனக்கு ப்ராஃபிட் அடிவாகுது. நாளைக்கு பேங்க்காரர் என்ன சொல்லுவான், நீ நஷ்டத்தில் இருக்க, கம்மியாயிடுச்சு, என் பணத்தை திருப்பி கட்டணுவான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காஸ்ட்டில் போடுறோம். காஸ்ட் அந்த 2 ரூபான்றது ஒரு உதாரணத்துக்கு வந்து 20 டன்னு வச்சுருக்கான். 20 டன்னா 20,000 கிலோ இன்ட்டு 2 ரூபா எவ்வளவு, 40,000 ரூபா. இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது நமக்கு. இதை பேஸ் பண்ணி பேங்க்காரன் லோன் கொடுக்குறான். அடுத்து என்ன பண்ணுறான், இன்கம் டேக்ஸ்காரன் உனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணுறதுக்காக ஆடிட் ப்ரீசீடியில் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் ஒரு கேள்வி இருக்குது. அடிட்டு வேல்யூ த ஸ்டாக் எனக்கு சொல்லு. அவன் வந்து நீ கரெக்டாக தான் பண்ண, அவன் தப்பாக பண்ணான்றதே கேட்குறான். வாட் இஸ் த வேல்யூவேஷன், நீ அதை எனக்கு சொல்லி, நான் தப்பாக ரைட்டாக அவன் ப்ராஃபிட் கம்மியாக பண்ணுறாங்க ஜாஸ்தியாக பண்ணுறாங்க நான் பார்த்துக்கிறேன். யூ கிவ் மீ தி இன்ஃபர்மேஷன் பிகாஸ் யூ ஆர் டூயிங் தி ஆடிட். அது கன்சிஸ்டன்சி. போன வருஷம் காஸ்ட் ஆன் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் லெஸ், இந்த வருஷம் காஸ்ட், அடுத்த வருஷம் மார்க்கெட் வேல்யூ, ஒவ்வொரு வருஷமும் இப்படி போய் நினச்சிக்கோ. அப்போ என்னாகும், ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதே தெரியாது. அதனால் நம்ம ரிப்போர்ட் பண்ணிடலாம். என்ன பண்ணோம்னா, லாஸ்ட் இயர் காஸ்ட் வாஸ் அடாப்டட், திஸ் இயர் காஸ்ட் ஆர் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் லெஸ் அடாப்டட். இன்கம் டேக்ஸ் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் என்ன கேட்குறா, வாட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் இட், நீ சொல்லிட்ட எனக்கு வித்தியாசத்தை கொடு, 1 லட்சமா 2 லட்சமா 5 லட்சமா எனக்கு வித்தியாசத்தை கொடு. நான் கேட்கும்போது நீ பதில் சொல்லு, இந்த வித்தியாசம் என்னால் வந்து சொல்லு, அதை ஜஸ்டிஃபைட் அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன். இது கன்சிஸ்டன்சி. டெப்ரிசியேஷன் சரி, மற்ற அதுவும் சரி. அடுத்தது வந்து ரைட்டிங் ஆஃப் மிஷினரி. இப்போ ஒரு மிஷினரி வந்து உனக்கு வந்து 5 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் ரைட்டாக பண்ணுறேன். திடீர்னு என்ன பண்ணுற, இந்த மிஷின் கொஞ்சம் இதுவாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் 3 வருஷம் கழிச்சு இந்த டெக்னாலஜிலாம் மாறி போச்சு, மொத்தத்தையும் இந்த வருஷம் ரைட்டாக பண்ணுறேன். அப்போ என்னது, டெப்ரிசியேஷன் தூக்குது, ப்ராஃபிட் குறையுது, டேக்ஸு குறையுது. உனக்கு அந்த ப்ராஃபிட் இருந்தாலும் பேங்க்கில் லோன் தருவாங்கன்னா என்ன பண்ணுறேன், போட்டு ரைட்டாக பண்ணுறேன். ஆனால் இது டீவியேஷன், கன்சிஸ்டன்சி இல்லை, இன்கன்சிஸ்டன்ட். போன வருஷம் ஒரு மாதிரி, இந்த வருஷம் ஒரு மாதிரி. ஸோ இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் யூ ஹேவ் டு ரிப்போர்ட் இட் இன் தி நோட் சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசின்னு நம்ம லிமிடெட் கம்பெனிக்கு போடுறோம். அதே தான் இங்கே வந்துருக்கு. சிக்னிஃபிகண்ட் ஏன் போடுறோம், நம்ம தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்கிறோமே, அதுக்கப்புறம் மற்றெல்லாம் நம்ம வந்து ஃபிகர்ஸ் எல்லாம் போடுறோமே அப்படின்னா, அகைன் கமிங் பேக், இந்த பேலன்ஸ் ஷீட்டை யாரெல்லாம் படிக்க போகிறாங்க, 1 இன்கம் டேக்ஸ் வேறு, 2 ஜிஎஸ்டி, 3 இஎஸ்ஐ பிஎஃப், 4 லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கிராஜுவேட்டியில் வச்சு தான் கம்மி பண்ணாங்க, 5 பேங்க்கு, 6 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, 7 சிட்பி அந்த மிஷினரிலாம் கூட டிக் வந்து இந்த டிக் இவங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேர் இவங்க வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டை ரிலை பண்ணி நமக்கு உனக்கு என்ன ஃபெசிலிட்டியாக கொடுக்குறாங்க ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். அதனால் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இதெல்லாம் இருக்கா, கன்சிஸ்டன்சி இருக்கா, இவன் கோயிங் கன்சர்வ்னா. ஏன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் டேட்டில் வந்து தகராறு இருந்ததுன்னா we have to tell there is a difference between the parties which has went up to police case. We do not know whether it is going, the company is going to go or not. நீ ஒன்றும் முடிவு பண்ண வேண்டாம், இது போகும் போக, you are not a judge, you are only saying இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணணும் தெரியாது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பார்த்து ஜிஎஸ்டிக்காரன் என்ன பண்ணுவான், ஏதாவது லைபிலிட்டி இருந்தால் உடனே ஓடி வந்துடுவான். உங்களுக்குள்ள தகராறு ஆகி போச்சு, என் பணம் போயிடக்கூடாது. அதே மாதிரி பேங்க்காரன் ஒரு கால் 2 பார்ட்டி கொடுப்பான், என் பணம் உள்ள இருக்குது, பப்ளிக் பண்ணி நீங்கள் 2 பேரும் போலீஸ் கேஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு, ஒன்று சால்வ் பண்ணுங்கள், இல்லைன்னா சொத்தை அட்டாச் பண்ணுவேன், பேங்க் அப்படியே அட்டாச் பண்ணுவோம், ஒரு பைசா எடுக்க முடியாது, நீங்கள் 2 பேரும் கைது போல. இதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, அவர் ரோல் இந்த ஆடிட் இஸ் கோயிங் டு பி வெரி 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 க்ரூஷியல். நம்மளெல்லாம் சும்மா மாட்டான், ஏன்னா வி ஆர் த கார்டியன் ஆஃப் ஃபண்ட்ஸ். முதல்லலாம் நம்ம வந்து எது இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் கேட்கல. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன அதனால இதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இன்னிலேருந்து 5 வருஷத்தில் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபஸ்ட் லிமிடெட் கம்பெனி வரும். லிமிடெட் கம்பெனியில் லெவல் 1 நிறையா இருக்கும். அது அப்புறமா நான் சொல்கிறேன், லெவல் 1 நிறையா இருக்கும். ஸோ 3 கோயிங் கன்சர்ன். ஃபஸ்ட்டு கோயிங் கன்சர்ன், இந்த பிஸ்னஸ் அடுத்த வருஷம் விடுமா, ஏதோ ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொல்கிறேன், லிமிடெட் கம்பெனிக்கு நம்ம இவங்க பார்த்தீங்கன்னா வராது. ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, மொத்த கேபிட்டல் ரைட்டாக போயிடுது, மொத்த கேபிட்டல் கிடையாது, 0 நெகட்டிவ்ல போகுது. அப்போ எப்படி அவன் பிஸ்னஸ் பண்ணுவான், எங்கே பணம் இருக்கும் அவனுக்கு? அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, since the whole of the capital is turned into negative, the concept of going concern is in doubt. However, we are giving the other matters. உன்னுடைய ஒப்பீனியன் கொடுக்கக்கூடாது சொல்ல, we are giving the other matters. அவங்க பார்க்குறவன் பேங்க்காரன் பார்ப்பான், இல்லைனா ஜிஎஸ்டிக்காரன் பார்ப்பான், இல்லை இன்கம் டேக்ஸ்காரன் பார்ப்பான். பார்த்துட்டு நமக்கு வர வேண்டிய பணம்லாம் வந்துச்சா, ஏதாவது அவுட் ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு பார்ப்பான். அவுட் ஸ்டாண்டிங் ஒன்றும் இல்லை, சரி போ, என் வழியில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேங்க்காரன் பார்ப்பான், எனக்கு பண்ண வேண்டியது யார், ஏதோ இது மாதிரி இருக்கா, கோயிங் கன்சர்ன் ப்ராப்ளமாக இருக்கா, அவனை கூப்பிடுவான். உன் கேபிட்டலே கம்மியாக இருக்குது, என்ன பண்ண போகிறப்போ, நான் இன்னும் அவனை கொடுக்க மாட்டேன், என் பணத்தை திருப்பி கட்டு, இல்லைனா கேபிட்டல் கொண்டு வா. ஸோ தே வில் மேக் அ டிசிஷன் வித்தின் த நெக்ஸ்ட் 6 months. பாரோயிங்ஸ் எல்லாமே அப்படி தான். ஏன் வந்து நீ வந்து எப்போ வேணால் ஃபைல் பண்ணிக்கோ இன்கம் டேக்ஸில். உன்னுடைய ரெனியூவல் ஃபெசிலிட்டி ஆகஸ்ட் மாதம் வருது, ஏப்ரல் மார்ச் மாதம் முடியுது, இல்லை குமார் ப்ளஸ் முடியுது. எனக்கு ப்ரொவிஷன் கூட, ப்ரொவிஷனுக்கும் ஃபைனலுக்கும் 5% மேலே இருக்கக்கூடாது. அப்படின்னா தட் இஸ் சத்தன், வாட் யூ சே இஸ் சத்தன். இதுக்கு மேலே ரொம்ப வித்தியாசம் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த பேலன்ஸ் ஷீட் பார்த்து நான் சொல்லுவேன், ஏன் பணம் அங்கே இருக்குது உள்ள, நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு அப்புறம் பணம் இல்லை கிட இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். பேலன்ஸ் ஷீட் 4 மாதம் எனக்கு ரெனியூவல் ஃபெசிலிட்டி கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு வந்துடணும். நீ ஃபைல் பண்ணுறது அப்புறம் ஃபைல் பண்ணிக்கோ. எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்டை அசஸ் பண்ணுறதுக்கு. நீ கோயிங் கன்சர்னாக இருந்தால் தான் என்னால் வந்து பணம் கலெக்ட் பண்ண முடியும், வட்டி வரும், பப்ளிக்கோட மணி. ஆனால் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிட்பியில் கேள்வி கேட்குறான், நீ கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் இவருக்கு நான் லோன் கொடுக்குறேன், இது புதுசாக போன வருஷத்துலேயே வந்திருக்கு, இதில் ஏதாவது தகராறோ ஏதாவது சிக்கலோ ஏதாவது பொய்யோ இருந்தால் நான் ரெஸ்பான்சிபிள், நான் கைது போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்,
என்னுடைய சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி, என்னுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி அவங்க கொடுக்கலான்னு போது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி 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 எசென்ஷியல் ரெஸ்பான்சிபிள். அதனால் நம்ம போடும்போது என்ன நீ பார்க்குறியோ அதான் தப்பு ரேட்டில் நான் ஜட்மெண்ட்டே கேட்கல. இந்த விஷயத்தில் இவ்வளோ செஞ்சிருக்கேன், இந்த விஷயத்தில் இவ்வளோ செஞ்சிருக்கேன், இதில் வித்தியாசம் இருக்குது, வித்தியாசத்துக்கு அவ்வளோதான் சொல்லணும். விஷயம் ஒன்று, டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி, கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல். அக்ரூவல்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சேல் பண்ணுறோம், நம்ம ஆஃபீஸே எடுத்துக்கோ, இந்த வருஷம் பில்லு போட்டோம், ஒரு 10 பேருடைய பில்லு வந்து பணமும் கொடுக்கல, பில்லையும் ஒத்துக்கல. பில்லு ஒத்துக்கலன்னு சொல்லு ஜிஎஸ்டி கூட, அதுவும் பண்ணல. கொடுக்க போகிறானோ இல்லையா, எவ்வளோ இருக்குன்னு தெரியல, எப்போ வர போகிறதுன்னு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கேஷ் பேசிஸில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா நான் அக்ரூவல் பேஸில் போட்டேன்னா நான் டேக்ஸ் எல்லாம் கட்டணும். இது என்றைக்கு வரப்போகுது, எப்போ கொடுக்க போகலாம், அந்த அமௌண்ட் கொடுக்க போகிறானா ஒன்றுமே தெரியல. நம்ம முன்னாடி கட்டிட்டு அவங்க கொடுக்கல, லேட் ஆச்சுன்னா கேஷ் என்னது. அப்போ என்னாச்சு, இந்த அக்ரூவல் இருக்கிறத கேஷாக போட்டு ரொம்ப பண்ணியாச்சு. ஆனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா 44 ADAவில் யூ கேன் அக்கௌண்ட் இட் ஆன் கேஷ் பேசிஸ். நம்ம ஆடிட் ரிப்போர்ட் போட்டு நம்ம ரெகுலராக வரும் தெரியுமா, அப்போ தான் அக்ரூவல் பேசிஸ் வருது. இது கேஷ் பேசிஸ். பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி வருமா அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுறது அக்ரூவல் பேசிஸ் தான் அக்கௌண்ட் பண்ணுறாரு. அக்ரூவல் பேஸாக என்ன அப்படின்னா, ஒரு கூட்ஸை நான் தந்துட்டேன்னா அவன் வாங்கி எஸ் யுவர் கூட்ஸ் ஆர் அக்செப்டட்னா, நீ இன்வாய்ஸ் போடுறியோ இல்லையோ, டெலிவரி சேனல் ரிசீவ்டு போட்டு அக்செப்டட் கொடுத்தாரு, யூ ஹேவ் அ ரைட் டு ரெக்கவர் த மணி, தென் யூ ரைஸ் த இன்வாய்ஸ். அது பேர் அக்ரூவல் பேர். அவன் பணம் அப்புறமா கொடுக்கலாம், 30 நாள் கொடுக்கலாம், 60 நாள் கொடுக்கலாம். தட் இஸ் அ டிஃபரண்ட் இஷ்யூ. ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ன்றது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அடுத்த வருஷத்துக்கு ஓடும். கன்சிஸ்டன்சி, ஒரே மெத்தட் அடாப்ட் பண்ணுறேன். இந்த வருஷம் 10% டெப்ரிசியேஷன், அடுத்த வருஷம் 20 டெப்ரிசியேஷன், அடுத்த 30 டெப்ரிசியேஷன். கன்சிஸ்டன்ட் அதாவது இருந்ததுன்னா அவங்க இல்லை மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க, சார் அப்படி தான் சார் இந்த வருஷம் 30% ரைட்டாக பண்ண, அடுத்த வருஷம் போமா போகிறேன், ரைட் உனக்கு பற்றி அப்படின்ற. நீங்கள் சொல்லு, லாஸ்ட் இயர் இந்த 10% டெப்ரிசியேஷன் வாஸ் கன்வெர்டட் into 30% வித் அடிஷனல் டெப்ரிசியேஷன் 20% இருக்குல்ல, அது எவ்வளோ சொல்லிடு. பார்க்குற பேங்க் அக்செப்ட் பண்ணா அக்செப்ட் பண்ணிட்டோம், பார்க்குற ஜிஎஸ்டி ஆஃபீஸர் அக்செப்ட் பண்ணிட்டோம், பார்க்குற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அக்செப்ட் பண்ணிட்டோம். அக்செப்ட் பண்ணா அவங்க இஷ்டம். கிவ் மீ தி டீடைல்ஸ், அந்த டீடைல்ஸ் கொடுத்துடலாம். ஸோ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல். அக்ரூவல்னா நீ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சேன்னா அதுக்கான பணத்தை நீ வாங்கணும், அதை வந்து அக்கௌண்ட் பண்ணணும். வரது ரேட்டு, இன்வாய்ஸ் பண்ணுற ரேட்டு, அதெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கலாம். அதுதான் நம்ம போடுறோம். ஜிஎஸ்டிஆர் 9 பண்ணும்போது அன்பில்டு இன்வாய்ஸஸ்னு ஒரு காலம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணுவாங்க. அன்பில்டு இன்வாய்ஸஸ், அன்பில்டு ஒர்க் இருக்குது. அந்த அன்பில்டு ஒர்க்குன்னா என்ன, ஒர்க்கு கம்ப்ளீட் ஆச்சு, அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நான் பில் போடல. மேபி எல்லாம் வந்து டெய்லி பில் போட மாட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-40 லாரி போகும். 40 லாரிக்கு 40 இன்வாய்ஸ் போட மாட்டான், ஒரு இன்வாய்ஸ் போடுவான் மாதத்துக்கு ஒரு தடவை. அப்போ என்ன ஆகும், இந்த 20 இன்வாய்ஸ் முதல்ல போனதில்லை, அதெல்லாம் அன்பில்டு இன்வாய்ஸஸ், அக்செப்டட் இன்வாய்ஸஸ். ஸோ கன்சிஸ்டன்சி, அக்ரூவல், அதெல்லாம் அக்ரூவல் ஆகுது. இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதை பேஸ் பண்ணி தான் நீ வந்து எல்லா ரிப்போர்ட்டும் எல்லாம் பண்ணுற. இதில் மாற்றங்கள் ஏதாவது வந்ததுன்னா நீ சொல்லு, எந்த இடத்துல மாற்றம் சொல்லு. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் தந்துடுறேன். 2 வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். இன்வென்ட்ரிஸ்னு 2 இருக்குது. ஒன்று வாங்குற, அப்படியே விற்றுறேன், பேக்கோட வாங்குற, பேக்கோட இருக்கிறேன். நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, சூப்பர் மார்க்கெட்டு அது மாதிரி வச்சுங்களேன், அப்படியே வாங்குறான் பேக்கு, அப்படியே விற்றுறான். ஏன்னா 100 வாங்குவான், சில்லறையாக வைப்பான், இல்லை 50 வாங்குவான், சில்லறையாக வைப்பான். பட் பேக்கை கிடைக்க மாட்டான், சிங்கிள் பேக். இந்த இன்வென்ட்ரி போது நீ வாங்குற விலை, க்ளோசிங் ஸ்டாக்கு, இதை ரெண்டும் ஒரே விலையில் நீ காட்டுறியா? 10 ரூபாய்க்கு வாங்கினா க்ளோசிங் ஸ்டாக்கு 10 ரூபாய்க்கு தான் காட்டுறியா? இல்லை 20 ரூபாய்க்கு வாங்கி நீ 15 ரூபாய்க்கு காட்டுறியா? யாரு உட்காந்து கொஞ்ச நேரம், ஐயா கொஞ்ச நேரம் உட்காந்துங்க, எல்லாம் இருக்காங்க அங்கே கிளாஸு, வாங்கிக்கோ. இந்த வேல்யூவேஷனில் வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கா? நீங்கள் கம்மியாக கூட போடலாம், ஏன்னா காஸ்ட் ஆர் மார்க்கெட் வேல்யூ விச் வெரி லெஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பேக் வருது, அந்த பேக்கில் வந்து 10 ஐட்டம் இருக்குது. 10 ஐட்டம் என்ன ஆகுது, 9 ஐட்டம் கரெக்டாக இருக்குது. ஒரே ஐட்டம் மட்டும் அந்த பேக்கிங் கார்டில் அது உடஞ்சி போயிடுது. உள்ளுக்குள்ளே இருக்கிற சரக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் வாங்க என்ன பண்ணுறான், சார் இது உடஞ்சிருக்கு சார், நான் வாங்க மாட்டேன். பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற சரக்கு கரெக்டாக இருக்குது, ஆனால் பேக் மட்டும் தான் உடஞ்சிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் நீ என்ன பண்ணுவேன், பேக் எடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்குலாம் அதே மாதிரி. அதனால் என்ன சொல்ல, சரி ஒரு 2 ரூபா கம்மி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். யாராவது வந்தாங்கன்னா நம்ம தெரிஞ்சு வந்தாங்கன்னா பேக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, இது உள்ள ஒன்று உடையில எடுத்துக்கணும்னு சொன்னால் அவங்க எடுத்துருவாங்க. அதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டமை யூ கேன் ரெடியூஸ் இட். ஏன்னா நீ 8 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 10 ரூபா தான் 8 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அந்த 2 ரூபா இருக்குது. இந்த மாதிரி உடஞ்சி போகிற பேக்கு ஒரு வருஷத்தில் 200-300 இருக்கும். பட் ஸ்டில் போகும், இல்லைன்னு சொல்ல. அதுக்கான ஆள் வந்தால் தள்ளி விடுவாங்க. அந்த பர்டிகுலர் 31 மார்ச்சில் ஒரு 50 பேக் இருந்தால் யூ கான்ட் வேல்யூ அட் காஸ்ட். வாங்கின வேலைக்கு நீ பண்ண முடியாது, அது உடஞ்சி போகிறதுனால. பட் சேலபிள் 2 ரூபா கம்மி பண்ணி நிற்கிறேன். ஸோ இந்த இன்வென்ட்ரிஸை நீ எப்படி வேல்யூ பண்ணுறது? ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங். ஒரு பொருள் வாங்குற, ஒரு உற்பத்தி பண்ணுற, அது செமி ஃபினிஷ்டாக இருக்கும், ஃபினிஷ்டாக இருக்கும். செமி ஃபினிஷ்னா அது உள்ள லேபர், அது உள்ள கன்சியூமர்ஸ், அதுக்கான எலக்ட்ரிசிட்டி, அதுக்கான வேஜஸ். இவ்வளோ பேர் இருக்குல்ல, இப்போ பாரதி கசிங்க இருக்கும், யூனிட் 1 யூனிட் 2, அதெல்லாம் என்னது ஒரு லெவலில் வந்து நிற்கும், அது அடுத்த லெவலுக்கு போகும். செமி ஃபினிஷ் 1, செமி ஃபினிஷ் 2, அப்புறம் ஃபினிஷ்டு. இந்த 2 யூனிட்டில் பண்ணுறது அவங்களுக்கு அது பண்ணுறதுக்கான கன்சியூமர்ஸ், அதுக்கான மிஷினிங் லேபர், ஏதாவது மிஷினிங் லேபர். இதெல்லாம் மாறும்போது என்ன ஆகும், 100 ரூபாய்க்கு ஒரு ரா மெட்டீரியல் இருந்தால்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபினிஷ் ஆச்சுன்னா 20 ரூபா, 120 ரூபா ஆகும். அடுத்த ஸ்டேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 15 ரூபா ஆகும். இதெல்லாம் காஸ்டிங். காஸ்ட்டில் எவ்வளோ மேன் பவர் இருக்குது, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ஆகுது, எவ்வளோ கன்சியூமர் ஆகுது, இதெல்லாம் பார்த்து ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுவாங்க. ஒவ்வொரு ப்ராசஸும் வேல்யூவேட்டட். 10 ரூபாய்க்கு நீங்கள் மெட்டீரியல் போட்டால் அது வந்து முதல் ப்ராசஸில் 15 ரூபா ஆகும்,
ரூபாயை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணால் 25 ரூபா ஆகும். 25 ரூபா ஃபைலாக போகும்போது 120 ரூபா ஆகும். மொத்தமாக இது பிடிக்கிறதுக்கு 45 ரூபா. ஸோ 10 ரூபா மெட்டீரியல், 45 ரூபா ப்ராசஸ், 155 ரூபா உங்களுக்கு ஃபினிஷ் மெட்டீரியல். அதுக்கும் மேலே நீ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு மெட்டீரியலும் எந்த லெவலில் இருக்குது, ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கா, செகண்ட் ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு பார்த்து வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் அதை நீ சொல்லணும். ஃப்ரம் பர்ச்சேசஸ் டு ஃபினிஷ்டு குட்ஸ் it undergoes 2 process, stage 1, stage 2. The value added in first is 10 per unit. The value added in the second is 20 per unit. அப்போ 20 மொத்தம் 30. The finished goods are valued at cost at 145 without profit. இதை சொல்லிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் முடிஞ்சு இவ்வளோ யூனிட் இருக்குது, செகண்ட் ஸ்டேஜில் முடிஞ்சு இவ்வளோ யூனிட் இருக்குது, இந்த யூனிட்டுக்கு இவ்வளோ காஸ்டிங்னா அவங்க காஸ்ட் கொடுத்துருவாங்க காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில், அது போடுறேன். இதே மெத்தடை அடுத்த வருஷம் போடுறியா, இல்லை குத்து மதிப்பா எல்லாம் பார்த்து மொத்தம் டோட்டல் ஸ்டாக் பண்ணி இவ்வளோ பிரிச்சு விட எல்லாத்தையும் அப்படின்னு பண்ணுறியா, யூ ஹேவ் டு டெல். இது டாக்குமெண்ட்டோடு சொல்லணும். அதனால் சின்ன கம்பெனிக்கு வந்து அவ்வளோ வைக்கிறது இல்லை. பட் இது எல்லா கான்செப்ட்டும் நான் புரிஞ்சு பண்ணணும். ஏன்னா பெரிய கம்பெனி தான் வரும்போது இந்த நாலேஜ் ரொம்ப அவசியம். சார் நீங்கள் எப்போ சார் கொடுக்குறீங்க, இந்த கற்றுக்க நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இம்ப்ளிமெண்டேஷன் மேபி டிஃபரெண்ட். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம பர்டிகுலர் ஒரு சார்ட் இருக்குது, அதுக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் நான் கார்பரேட் என்டிட்டிஸ். அது ஒன்லி கார்பரேட் என்டிட்டிஸ் மட்டும் தான், நான் கார்பரேட் கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஒரு கேஷ் ஃப்ளோ எப்படி போடுறது நம்ம தெரிஞ்சுப்போம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 4 கண்டின்ஜென்சிஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட். இது என்ன அப்படின்னா 31 மார்ச் நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் டேட், உங்களுக்கு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு வருது. பேலன்ஸ் ஷீட் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த ஃபேக்ட்ரியில் மொத்தம் எரி போயிடுது. நம்ம ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி ஆச்சு, மொத்தம் மிஷன் போயிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இதை போட்டு சிக்னிஃபிகன்ட் அக்கௌண்டிங் பாலிசியில் என்ன சொன்னோம் அப்படின்னா தேர் வாஸ் அ ஃபயர் ஆக்சிடென்ட் இன் த ஃபேக்ட்ரி டேமேஜிங் சப்ஸ்டான்ஷியல் பிளான்ட் அண்ட் மிஷனரி. உனக்கு எப்படி தெரிய வரும்னா ஃபயர் லாஸ் வரும்போது உங்கள்கிட்ட கைது வாங்குவான். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பிரகாரம் அந்த மாதிரி தெரியுமா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பிரகாரம் எவ்வளோ ஸ்டாக் டேமேஜ் ஆச்சு. ஏன்னா ஃபயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் டிபார்ட் என்ன ப்ரொசீஜர் சொல்கிறேன், ஃபயர் டிபார்ட்மெண்ட் அப்ளிகேஷன் கொடுக்குறோம். சரி சார் ஃபயர் ப்ளீஸ் கம் அண்ட் புட் அவுட். அவன் அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட கேட்பான் உங்களை என்ன புரியாத கேட்பான், அப்போ கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவோம், ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். there was a fire 24 hours. You have to inform at least by email there was a fire in my factory on such and such time. I intend to make a claim. Further details follow. வேறு ஒன்றும் பண்ண வேணாம், ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு உடனே என்ன பண்ண தெரியுமா, ஒரு சர்வேல போட்டு உள்ள போய் பாரு, அடுத்த நாள் ஓடி வருவான். அவன் வந்து எல்லாம் போட்டோ எடுத்து அவங்களுக்கு ஒன்றுனா எவ்வளோ வந்து ஸ்டாக் இருந்தது, எவ்வளோ வந்து மிஷின் இருந்தது, எவ்வளோ வந்து ஃபினிஷ் குட்ஸ் இருந்தது, எல்லாத்தையும் சொன்னாங்க. இட் ஷுட் பி சப்போர்ட்டட் பை யுவர் ஸ்டாக் புக். அதுக்கு முந்தின நாள் என்ன க்ளோசிங் ஸ்டாக்கோ அது அப்படியே இருக்கும், அதை வெரிஃபை பண்ணும். அப்புறம் எதுனா ஃபயரில் பாதி போச்சு மொத்தமும் போச்சு, சில அதெல்லாம் பாதிக்கலை, அதெல்லாம் எடுத்து தனியாக போட்டு கால்குலேட் பண்ணுவான். ஈவன் சக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணு இந்த மாதிரி ஏதாவது அசம்பவம் நடந்திருக்கா அப்படின்னா அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. பட் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா சார் ஃபேக்ட்ரியில் நல்லா ஓடுதா, எல்லா மிஷினும் கரெக்டாக இருக்கா, பாசிட்டிவாக நம்ம கேட்கணும். அப்போ என்ன சொல்லலாம், ஒரு மிஷின் டபாய் போய் சார் உடனே போச்சு, அவங்க சரியாக வந்து ஹேண்டில் பண்ணல. இப்போ என்ன பண்ண போறீங்க, கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தம், பாசிட்டிவாக இருக்கணும். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எக்ஸ்பான்ஷன் போகிறீங்களா, ஃபர்தர் லோன் போகிறீங்களா, இதெல்லாம் கேட்டால் யூ கெட் ஆன்சர். அதெல்லாம் ஜாட் பண்ணி ஈவன் சக்கரிங் ஆஃப்டர். இது ஒன்று. ரெண்டாவது ஈவன் சக்கரிங் பேலன்ஸ் ஷீட்னா ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பொல்யூஷன் கண்ட்ரோலில் நீ வந்து பர்மிஷன் வாங்காமல் ஃபேக்ட்ரி நடத்தினா உங்கள் ஃபேக்ட்ரி அப்படி வித்து போட்டு போயிடுவான். ஒரு டைம் கொடுப்பான் வந்து லைசன்ஸ் கட்டு, அதுக்கப்புறம் புகை போகிறது இல்லை, அந்த புகையை வந்து சர்க்குலேட் பண்ணி போகிறதுக்கு புகை போக்கு பெருசாக வச்சுருப்பாங்க. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அதுக்கப்புறம் வந்து வேலை செய்யல அவனுக்கு உடம்புல மூச்சு இருக்காங்கல்ல அந்த மாதிரி இது பொல்யூஷன் அந்த மாதிரி கூட இருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவனுக்கு வந்து ரெட்டு, க்ரீனு, எல்லோ 3 இருப்பாங்க. க்ரீன் தான் ரொம்ப ஒன்றும் இல்லை, ரெட்டுனா டேஞ்சர் ரொம்ப காஸ்ட்லாக இருக்கும். சில பேர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கெமிக்கல்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கு வந்து தண்ணி குடிச்சு வச்சிருப்பாங்க. அதை வந்து ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சிருப்பாங்க. அதுக்கு ட்ரெயின் பண்ண 4 பேர் இருப்பாங்க, யாராவது 2 பேர் அங்கேயே இருந்துடும். இந்த ப்ரிகாஷன்ஸ் தான் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு ஈவென்ட்ஸ் கண்டிஜென்சிஸ் எதுவும் இல்லையான்னு பார்த்துட்டு இதை சர்டிஃபை பண்ணணும். 3வது பேங்க்காரர் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறான், நீ சரியாக இஎம்ஐ எல்லாம் கட்ட, அவன் என்ன பண்ணான் ரீகால் பண்ணுறான் லோனை. நீ பணம் கட்டல, மினிமம் கூட கட்டு, இல்லைனா திருப்பி கொடுத்துருக்கு. அதை போகணும் ரீகால் லெட்டர் வந்துருக்கான். இதெல்லாம் நம்ம கேட்கணும் சார் பேங்க்கில் லோன்லாம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மார்ச் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் சப்சிக்வெண்ட்டாக என்ன நடக்குதுன்னு நான் சொன்னால் தான் தெரியும், நம்மளும் கேட்கறதில்ல. இனிமேல் என்ன பண்ணோம்னா என்னைக்கு ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் பண்ணுறோமோ அட்லீஸ்ட் அதுக்கு முந்தின ஒரு மாதம் நம்ம செப்டம்பர் சைன் பண்ணால் ஆகஸ்ட் வரலும் அந்த வருஷம் ஏப்ரல் டு ஆகஸ்ட் வரலும் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து எப்படி போயிருக்கு என்ன சமாதானம் நம்ம பார்க்கணும், அவங்க கேட்கணும். இதெல்லாம் அதை கொஞ்சம் பாருங்க. அட்லீஸ்ட் இந்த வருஷம் சொன்னாலும் அடுத்த வருஷம் வரலாம் பார்க்கலாம். பட் கொடுக்குறவங்க சில பேர் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நாளைக்கு. ஈவன் சக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்புறம் பிசினஸை பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிக்குமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது பாருங்கள், நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேஞ்சஸ். இது என்ன தெரியுமா, நெட் ப்ராஃபிட் லாஸ் ஃபார் த பீரியட் தானே. இந்த வருஷம் சேலு, இந்த வருஷம் பர்ச்சேஸ், இந்த வருஷம் எக்ஸ்பென்ஸ் தான் நெட் ப்ராஃபிட் லாஸ் ஃபார் த பீரியட். ஓகே பார்த்து இந்த வருஷத்துக்கான சேல்ஸு, இந்த வருஷத்துக்கான பர்ச்சேஸு, இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸ், இதுதான் நெட் ப்ராஃபிட் லாஸ் ஃபார் த பீரியட். பீரியட் வந்து தனியாக காட்டும். நம்ம அந்த வருஷம் குமார் பில்டர்ஸ் என்ன பண்ணுவோம், யாருக்குரிய பிளாக்டு கிரெடிட்டு, பேமெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்ட்டி ஆல் பர்டெனிங் டு லாஸ்ட் இயர். இந்த வருஷத்துக்கு அதுக்கு சமம் கிடையாது இல்லைப்பா. 24, 25 எதுவும் வரல, எல்லாம் பழசு. 23, 24 கொஞ்சம், 26, 27 கொஞ்சம். இதை என்ன சொல்கிறான்,
இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை முதல்ல போடு, அதுக்கப்புறம் ப்ரீயர் பெய்ட் ஐட்டம்ஸை போடு அண்ட் சேஞ்சஸ். அப்படின்னா யூ ஆர் நாட் சப்போஸ் டு ரைட் ஆஃப் எனி எக்ஸ்பென்சஸ் பர்டனிங் டு லாஸ்ட் இயர். யூ ஆர் நாட் அலவுட் டு ரைட் ஆஃப் எனி எக்ஸ்பென்சஸ் விச் மே கம் இன் ஃபியூச்சர். அப்போது நம்ம எதெல்லாம் வந்து ஜிஎஸ்டியோட இன்கம் டேக்ஸ் உண்டு. இன்கம் டேக்ஸ் ஒரு அப்பீல் போகிறோம், அது வரது 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் போடுறாங்க. அது எங்கே கட்டுறீங்க? இஸ் அசெட், அது கெட்டிங் இட் பேக். யூ ஆர் நாட் கெட்டிங் இட் பேக். செலவு தான். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் காட்டினா அது எக்ஸ்பென்ஸா டிசர்வ் பண்ணோம். ஏன் அப்படின்னா எனி இன்கம் டேக்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த கம்பெனி, இட் இஸ் டேக்ஸ் ஆன் இன்கம். தனியாக காட்டும். அப்போ என்ன காட்டும்? ப்ரீயர் பெய்ட் ஐட்டம்ல காட்டும். ப்ரீயர் பெய்ட் ஐட்டம் காட்டும்போது என்ன ஆகும்? இது உனக்கு குமார் பிடிச்ச சொல்கிறேன், அவனுக்கு வந்து வருஷம் வந்து ஒரு 10% டேக்ஸ் 10% கட்டுறோம், 40 லட்சம் 30 லட்சம் அவன் அப்படி கட்டின்னு வரலாம். நம்ம இந்த வருஷம் வந்து ப்ரீயர் பெய்ட் எக்ஸ்பென்ஸ் 40 லட்சம். அப்போ ப்ராஃபிட் என்ன? 0. அவன் பேங்க் கடன் கொடுத்துருக்காங்க, முதல்ல பணத்தை கொடுக்கணும். சொல்ல மாட்டான் ப்ரீயர் பெய்ட் காட்டினா. ப்ரீயர் பெய்ட் காட்டல என்ன ஆகும்? எக்ஸ்பென்ஸ் விட மாட்டான் அவன். இப்போ என்ன தெரியுமா, லேட் ஃபீ மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் விடுவாங்க அவனுக்கு. லேட் ஃபீ பெனால்ட்டி இல்லை, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கட்டுறியா, தட் இஸ் நாட் அலவுட் அஸ் எக்ஸ்பென்சஸ். பெனால்ட்டி லெவிட், நோட்டீஸ் ஆஃப் பெனால்ட்டி லெவிட், இட் இஸ் நாட் எக்ஸ்பென்ஸ், இட் இஸ் டிஸ்அலவுட். Interest is a compensation, okay, no problem. Penalty is not allowed. Violation of law. Late fee, violation of law. ஆனால் லேட் ஃபீ ஆடிட் ரிப்போர்ட்டில் இது ஸ்பெசிஃபிக் மென்ஷன் இருக்குது ஒரு கார்டு. வெதர் தெரியும் லேட் ஃபீ பெனால்ட்டி ஃபார் வயலேஷன் ஆஃப் லா ஹஸ் பீன் ரெக்கார்டட். அது என்ன தனியாக காட்டுன்னு சொல்லலாம் டிசோலன்ஸுக்கு. யாராவது அக்கௌண்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க, சுப்ரமணியன் தேர் இஸ் நோ லேட் ஃபீ. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தனியாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா லெட்ஜர் அக்கௌண்ட் ஸ்க்ரூட்டினி வரும்போது அப்போ தான் நிறைய பிடிச்சிடும். சரி, நம்ம ஏன் சார் காட்டணும்னு சொல்கிறேன், நீ காட்டலைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, டிஸ்க்ளோசர் இஸ் நாட் ப்ராப்பர், ஐ வில் ஆட் இட். இல்லையா, நீ அவன் கேட்கற கேட்டு நீ டாக்குமெண்டேஷனோட கரெக்டாக நீ பதில் சொல்லலைன்னா, யூ ஹவ் நாட் ரிப்போர்ட்டட் கரெக்ட்லி, ஐ வில் டிசல்வ் இட். இம்ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன், இன்ஆடிக்வேட் எக்ஸ்பிளனேஷன், இன்ஆடிக்வேட் இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் நீ மாட்டிப்பேன். அதனால் லெட்ஜரில் நேரேஷன் அக்கௌண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பார்த்தோன்னே டாக்குமெண்ட் சப்போர்ட் இருந்தால் கொடுப்பாங்க. இனிமேல் இதெல்லாம் தான் நமக்கு ஒர்க்கு. சும்மா மொத்தத்துக்கு பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் லாஸ் போனால் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஓடும். அதுக்கப்புறம் இன்டெப்த் எடுக்க 2 பேர் எடுப்பான். இன்டெப்த் ஏன்னா இவனுக்கு என்னென்ன டிஸ்அலவன்ஸ் என்னென்ன சமாதானமோ அது அப்படியே இன்கம் டேக்ஸ் போடும். நீ அங்கே போய் செக் பண்ணி இன்கம் டேக்ஸ் வரும். இது பார்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி. இப்போ நம்ம ரிவர்ஸ் எல்லாம் பண்ணோம், பிளாக் கிரியேட் பண்ணி ரிவர்ஸ் பண்ண நான் ஒத்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹேவ் யூ ஷோன் இட் இன் தி ப்ரீயர் பீரியட் எக்ஸ்பென்சஸ் ஆர் அபோவ் த லைன். அபோவ் த லைன் இந்த வருஷம் கட்டிக்கா இல்லை அடுத்த வருஷம் கட்டி, இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, பெனால்ட்டி எல்லாம் கை விட்டு தான் போகுது. இங்கேருந்து பேங்க்லேருந்து பணம் எடுத்து கேஷ் ரேட்டில் கட்டி அங்கே தான் எடுக்கிறீங்க. அப்போ எங்கே போகிறது? நீ எக்ஸ்பென்ஸ் எங்கே இருக்குது? ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இருந்தால் அலோவ் பண்ண மாட்டேன், அது கேஷ் கட்டணும். பெரிய காமிச்சா உங்கள் ப்ராஃபிட் கம்மியாகிடும், பேங்க் லோன் கொடுக்க மாட்டேன். அதனால் these are all things இருக்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் போக சரி பண்ணோம். பட் முன்கூட்டியே தரவா அதெல்லாம் பார்த்துணும். இங்கே தான் இருக்குது கண்டின்ஜென்சிஸ். நெட் ப்ராஃபிட் ஃபார் லாஸ்ட் பீரியட். ஸோ நெட் ப்ராஃபிட் அந்த வருஷத்துடைய ப்ராஃபிட் மட்டும் தான் இருக்கணும். உன்னுடைய முந்தின வருஷம் கணக்கு, இந்த வருஷம் கணக்கு சார், போன வருஷம் இன்ட்ரெஸ்ட்டே விட்டா சார், இந்த வருஷம் சேர்த்து சார் சேர்த்து அதெல்லாம் கணக்கு கிடையாது. நம்ம குட்வில் வந்து ஒரு வருஷம் இன்ட்ரெஸ்ட்டே விட்டோம், எங்கே தெரியல. அடுத்து அடுத்த வருஷம் பார்க்கும்போது டோட்டல் லோன் பேலன்ஸே மாறி போச்சு. என்னன்னு பார்த்தா வந்து போன வருஷம் இன்ட்ரெஸ்ட்டே போட உங்களுக்கு அது அப்படியே உட்காந்துருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிறத கொஞ்சம் நம்ம டாக்குமெண்டேஷன் தப்பு வந்து இது பண்ண, அதாவது நம்ம ஒன்றும் தப்பு நடந்து போச்சு. பட் ஹவு டு ரெக்டிஃபை நவ், அதெல்லாம் நம்ம கேட்கணும், அவங்க பழக்கப்படுத்தணும். எப்போதுமே என்ன அப்படின்னா, சார் போன வருஷம் கேட்குறது, இந்த வருஷம் கேட்குறது, இது நார்மல் கொஸ்டின். சார் போன வருஷம் கவர்மெண்ட் கேட்குறேன், இந்த வருஷம் கவர்மெண்ட் கேட்கலாம், கொடுத்தா நாங்கள் செய்யறோம், கொடுக்குறேன், இது பேண்ட் போட்டால் நீங்கள் கட்டணும், எழுதி கொடுத்தா சொல்லி ஆட்டோவே கொடுத்துருவாங்க. சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசி. இந்த அக்கௌண்டிங் பாலிசி தான் என்ன அப்படின்னு சொன்னால் அப்படின்னா, போன வருஷம் அக்ரூவல், இந்த வருஷம் கேஷ், இந்த வருஷம் கேஷ், போன வருஷம் அக்ரூவல். உனக்கு தகுந்த மாதிரி மாத்திரம் இல்லை, அது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேர் மட்டும். அதெல்லாம் சொல்ல முடியும். சேஞ்சஸ். A6 கேன்சல், அப்படி கால் பண்ணணும். A7 கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற யாரும் குமார் பிடிச்ச கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் அது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம நேற்று பார்த்தோம்ல 1 பிசினஸ் சைக்கிள். அந்த 1 பிசினஸ் சைக்கிள் அந்த 12 மாதம் பார்த்தோம்ல, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 12 மாதம் வராது, 15 மாதம் 18 மாதம் 20 மாதம் வரும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன், அது மட்டும் பார்க்குறாங்க. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும். ஆனால் நீ ஏதாவது ஃபேக்ட்ரி கட்ட வச்சுக்கோ, தட் டஸ் நாட் கம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். உனக்கு அது ஃபிக்ஸட் அசெட்ஸ். இது வந்து கரண்ட் அசெட். சேல்ஸ், சேல் ஆஃப் அபார்ட்மெண்ட், சேல் ஆஃப் டவுன்ஷிப், சேல் ஆஃப் லேண்ட், அந்த ரியல் எஸ்டேட், அது இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். 8 கேன்சல். 9 ரெவன்யூ ரெகக்னிஷன். ரெவன்யூ ரெகக்னிஷன் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு சேல் பண்ணுவோம், சேல் பண்ணும்போது நம்ம சரக்கு அங்கே போது, அவன் இன்ஸ்பெக்ட் பண்ணி எஸ் அக்செப்ட்னு சொல்கிறான். ஆனால் டெலிவரி நோட் இருக்குல்ல, அது திரும்பி வரதுக்கு 1 வாரம் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு மட்டும் பண்ண மாட்டான், ஒரு 25,000 நிற்கும். 25,000 என்ன பண்ணுவோம், 25 சொல்லலாம், இறக்குவோம். அதுக்கப்புறம் 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், 6 நாள் ஆகும். ஒன்றா செக் பண்ணி சீல் போட்டு எஸ் அக்செப்ட் 4 நாள் 5 நாள் ஆகுது. நடுவில் 31 மார்ச் முடிஞ்சிருது. உங்களுடைய சரக்கு அங்கே வந்து 30 லட்சம் 40 லட்சம் அங்கே வந்து சீல் போட்டு வந்திருக்கு. எப்போ 4ஆம் தேதி ஏப்ரல் வருது, எப்போ அமிச்சா 25ஆம் தேதி மார்ச் வச்சிருக்கேன். அப்போ வேலை டீட்டெயில் என்ன பண்ணுவேன், சரக்கு வந்து இல்லை, ஏன்னா அங்கே போய் அவன் ரிசீவ் பண்ணாச்சு, ஆனால் சேல் பில் போடல. சரக்கு வந்து அக்செப்ட் பண்ணாலும் சேல் பில் போட முடியும். நீ மாட்டு சேல் பில் போட்டு அவன் பண்ணா இதெல்லாம் ரிட்டர்ன் கை சூடியான ரிட்டர்ன் என்ன பண்ணுறது. அதனால் அக்செப்ட் பண்ணானா, அக்செப்ட் பண்ணி திரும்பி அதுக்கப்புறம் நம்ம சேல் பில் நெட்டுக்கு போட்டோம். அந்த ரெவன்யூ ரெகக்னிஷன் தான் சொல்லலாம். நீ எப்போ உனக்கு சேலாக போடுவேன், எப்போ உனக்கு இது சேலில் போயிட்டு நீ பணம் உனக்கு கிளைம் பண்ணுவேன். அப்போ அந்த மாதிரி கேஸ் என்ன பண்ண அப்படின்னா, அன்பில்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அதை சொல்லணும். In respect of following unbilled amount, we have not raised any invoices. However, these have been taken into profit and loss account as unbilled sales. அடுத்த வருஷம் வரும்போது இதை சேர்க்கப்படாது, ஏன்னா அன்பில்டு சேல்ஸ் போட்டல. அப்போது இன்கம் டேக்ஸ் டேர்ன் ஓவர் இருக்கும், ஜிஎஸ்டி டேர்ன் ஓவர் இருக்கும், வித்தியாசம் இருக்கிறதுல வாய்ப்பு இருக்குது. அப்போ நீ சொல்லணும் டிஃபரன்ஸ் இன் டேர்ன் ஓவர் அப்படின்னா, எப்போ வந்து கையை விட்டு சரக்கு போயிட்டு அவன் அக்செப்ட் பண்ணிட்டானோ அது உன்னுடைய சரக்கு இல்லை, யூ ஆல்ரெடி சோல்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ். பில் போடல, பில் என்ன பண்ணுற, அடுத்த வருஷம் போடுறேன்,
ஏன்னா ப்ரீடேட் பண்ணி பில் போட முடியாது. அவன் வந்து என்ன சொல்லுவான், நான் எக்ஸப்ட் பண்ணதே 4ஆம் தேதி, நீ பில் போடணும் 5ஆம் தேதி போடணும், நீ 31ஆம் தேதி உனக்கா சொல்லிவிட்டா நான் எக்ஸப்ட் பண்ண மாட்டேன், என்ன சிஸ்டம் எக்ஸப்ட் பண்ணான்னு சொல்லுவோம். ஏன் அவன் எஸ் தான் இனிமேல் சொல்ல வரணும். அது வந்து ப்ராசஸ் உங்களுக்கு. அப்போ நீ 4ஆம் தேதி ஏப்ரல் பில் போடுவேன், சரக்கு அங்கே போயிட்டு கை விட்டாங்க போயாச்சு, இதை ஈவன் சக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட்டில் இதை வந்து என்ன ஆகும், அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா உனக்கு அந்த இது சேல் ஆகும். அது அப்போ தான் தெரியுது, ஈவன் பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு தான் தெரியுது. ஸோ யூ ரெகக்னைஸ் த ரெவென்யூ as an unbilled sales. இந்த அமௌண்ட் போட்டு ஒரு நோட் போட்டுருணும். We have accounted unbilled sales to an extent of 30 lakh rupees since the product has been accepted but not billed. ஏன் bill போடல அப்படின்னா the delivery channel accepting the goods has reached us only on 4th of April. இது நோட் பண்ணணும். ரெவென்யூ ரெக்கார்டேஷன். அக்கா இப்போ இந்த 9 சேல்ஸ் இது பார்த்தோம். இந்த இது நம்ம அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். ஒன்று நான் பார்ப்போம்.